தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே ஃபாதர் ஜெகத்கஸ்பர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, ஃபாதர்ட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். இணைய வழியில் உங்களோடு இணைகிறேன். கண்டிப்பா ஃபாதர். இப்ப நம்ம இந்த ஈரான் இஸ்ரேல் இந்த போரை குறித்து நம்ம தொடர்ந்து உரையாடிக்கிட்டே வரோம். அந்த விதத்தில் இப்ப இந்த போரின் போக்கு எப்படி இருக்கு ஃபாதர்? இந்த ஈரான் இஸ்ரேல் இந்த போர் சூழல் எப்படி இருக்கு ஃபாதர்? ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் தொடங்கிய போர் விரைவாகவும் வெற்றிகரமாகவும் முடியும் என்று இஸ்ரேல் கணக்கிட்டிருந்தால் அந்த கணக்கு தவறு என்பது களத்தில் நிரூபிக்கப்பட்டு வருகிறது. எளிதில் இஸ்ரேல் ஈரானுடைய அரசியல் தலைமையை அகற்றிவிடலாம் என்று எண்ணியிருந்தால் அதுவும் எளிதில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு தெரியவில்லை. இஸ்ரேல் தன்னுடைய வான் பாதுகாப்பு அரண்கள் மிகவும் வலிமையானது என்று எண்ணியிருந்தால் அது ஒரு தவறான கணக்கு என்பது நிரூபிக்கப்பட்டு வருகிறது. வலிமையான இஸ்ரேலிய வான் காப்பரன்களை ஊடறுத்து கொண்டு ஹைஃபா உள்ளிட்ட இஸ்ரேலின் முக்கிய நகரங்களையும் இஸ்ரேலினுடைய அறிவு சொத்து வளாகங்கள் இஸ்ரேல் இன்று உலக அரங்கில் வலிமையோடு இருப்பதற்கு காரணம் ஆய்வுகளில் அது பெரிதாக முதலீடு செய்திருக்கிறது. தொழில்நுட்ப ஆய்வுகள், வேளாண் சார்ந்த ஆய்வுகள் என்பது அந்த நாட்டினுடைய வலிமையான உருப்படிகள். அவற்றை ஊடுருவி தாக்குதல் நடத்தி சிதைப்பதிலும் ஈரான் வெற்றி கண்டு வருகிறது. முதற்கட்டத்தில் ஈரானினுடைய வான் பாதுகாப்பை முற்றிலுமாக தகர்ப்பதில் இஸ்ரேல் வெற்றி கண்டிருந்தாலும் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஆபரேஷனல் சக்சஸ். ஆனால் ஸ்ட்ராட்டஜிக் சக்சஸ் கிடைத்ததா என்கின்ற கேள்வியை கேட்டு பார்த்தால் உறுதியாக கிடைக்கவில்லை. காரணம், அதனுடைய இலக்கு என்பது ஈரானினுடைய அணு ஆயுத ஆய்வு வளாகங்களை, இருப்புகளை, இலக்குகளை தாக்கி அடிப்பது. அது இன்னும் நடந்தேறவில்லை. எப்படியாவது அமெரிக்காவை இந்த போருக்குள் இழுத்துக்கொண்டு நிறுத்தலாம் என்கின்ற இஸ்ரேலினுடைய விருப்பமும் நிறைவேறியதாக தெரியவில்லை. எனவே ஒரு முதற்கட்ட ஆச்சரியம், முதற்கட்ட அதிர்ச்சி என்பதில் இஸ்ரேல் முன்னணியில் இருந்தாலும் எளிதாக ஈரானை பணி வைக்க முடியாது என்பது இந்த 2 வார கால போர் ஒரு 2 வார நிறைவு என்று வருகின்ற அந்த கட்டத்தில் அதுதான் நாம் சொல்ல முடிகிறது. கண்டிப்பா ஃபாதர். இந்த போரினுடைய போக்கு இப்ப இருக்கிற இந்த சூழல்ல யாருடைய கை ஓங்கி இருக்கு ஃபாதர்? எவருடைய கையும் முழுதாக ஓங்கியது என்று என்னால் சொல்ல முடியவில்லை. இஸ்ரேல் முதற்கட்ட ஈரான் வான்பரப்பை ஊடுருவது, பாதுகாப்பாக திரும்பி வருவது போன்று அந்த ஆபரேஷனல் சக்சஸ் தாக்குப்பிடிக்கவே முடியாமல் தடுமாறி முற்றாக சீர்குலைந்து விடுமோ என்கின்ற எதிர்பார்ப்பு முதல் வார முடிவில் இருந்தது. ஆனால் 2வது வாரம் முடிகின்ற பொழுது ஈரான் அவ்வளவு எளிதில் சிதைந்து போகாது, ஒரு கிரெடிபிள் ரெஸ்பான்ஸ் அது கொடுக்கும் என்பது தெரிய வருகிறது. எனவே சமநிலை என்றுதான் இப்போது நாம் கருத முடியும். யாருக்கும் பெரும் சாதக நிலை என்று நம்மால் கருத முடியாது. ஃபாதர், நீங்க சொன்ன மாதிரி இந்த போருக்கான இலக்கு அப்படிங்கிறது ஈரானுடைய அணு சக்தி, அந்த ஆயுதங்களை அழிப்பது, அதை தயாரிக்கிற முயற்சிகளை ஒடுக்கிறது தான் இஸ்ரேலோட அந்த தாக்குதலுடைய இலக்கா சொல்லப்பட்டது. ஆனால் சமீபத்தில் பேட்டியளித்த இஸ்ரேலுடைய பாதுகாப்பு தலைவர் அவர் சொல்றாரு, ஈரானுடைய தலைவரும் எங்கள் இலக்கில் ஒன்று அப்படின்னு சொல்றாரு. ஃபாதர், இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? இல்லை அவரை கொல்றதுக்காகவோ இல்லை அவரை இது பண்றதுக்காகவோ இது எடுக்கப்பட்ட முயற்சியா ஃபாதர்? 2 முதன்மை இலக்குகளை இந்த போர் கொண்டிருந்தது இஸ்ரேலினுடைய நிலைப்பாட்டில் இருந்து. ஒன்று, ஈரானின் அணு ஆயுத ஆற்றல்களை, அணு ஆயுதங்கள் உருவாக்குகின்ற ஆற்றல்களை அழித்தொழிப்பது அல்லது நெடுங்கால தாமதத்திற்கு உட்படுத்துவது ஒன்று. 2வது, ஆட்சி மாற்றம், அதிகார மாற்றம் கொண்டு வருவது. இதில் முதல் இலக்கான அணு ஆயுத ஆற்றல்களை அழித்தொழிப்பது என்பது முழுதாக அமெரிக்கா நேரடியாக வந்தாலே கூட தன்னுடைய B-2 பாம்பர்ஸ் என்று சொல்வார்கள், பங்கர் பஸ்டிங் பாம்பர்ஸ் விமானங்களை கொண்டு அது நேரடியாக வந்தாலும் கூட
ஏனைய தளங்களை ஒருவேளை மிகுந்த சேதாரங்களுக்கு உள்ளாக்கலாம். ஆனால் ஃபர்டோ என்கின்ற இடத்தில் இருக்கிற அந்த அணு ஆயுத களம் என்பது ஒரு மிகப்பெரிய மலைக்கு அடியில், அதிலும் 90 அடி கான்கிரீட் என்று சொல்வார்கள். 90 அடி கான்கிரீட் மலைக்கு கீழ் மேலும் 90 அடி கான்கிரீட் தளத்தின் கீழ் வைக்கப்பட்டிருப்பதாக பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அந்த B2 பெரும் குண்டு வீசும் விமானங்களால் கூட அந்த ஃபர்டோ அணு ஆயுத தளத்தை அழித்தொழிக்க முடியுமா என்ற கேள்வியை முன்வைத்து அது சந்தேகத்திற்குரியதுதான் என்றுதான் ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள். ஏனைய இடங்களை சிதைக்க முடியும், அமெரிக்காவும் இணைந்து களத்தில் இறங்கினார். எப்படியானாலும் ஈரான் ஒரு அணு ஆயுத வல்லமை கொண்ட நாடாக மாறுவதை தாமதப்படுத்தத்தான் முடியுமே தவிர முற்றாக தடுத்து நிறுத்த முடியாது என்பது ஆய்வு கருத்தாக இருக்கிறது. மட்டுமல்ல, இந்த களங்களை தாக்குகின்ற போது அதனால் எழக்கூடிய கதிரியக்க பேரிடர்கள், அவை சார்ந்த பெரும் அழிவுகள், இவற்றை பற்றி ஏன் அதிகம் பேசவில்லை நாம் என்கின்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. அதிகார மாற்றம், ஆட்சி மாற்றம், அதற்கான வேலைகளை அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ செய்யும் என்கின்ற எதிர்பார்ப்பு ஈரான் ஆட்சியாளர்களுக்கு இல்லாமல் இருந்திருக்காது, கட்டாயம் இருந்திருக்கும். எனவே அதற்கான தடுப்பு செயற்பாடுகளையும் அல்லது மாற்று ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்யாமல் இருந்திருக்க மாட்டார்கள். ஆதலால் உடனடியாக ஒரு அரசியல் மாற்றத்தை அங்கு கொண்டு வர முடியுமா என்பதும் உறுதியாக தெரியவில்லை. ஃபாதர், இப்ப இதுல மிக முக்கியமா நீங்க குறிப்பிட்டது அந்த மலைக்கு அடியில் இருக்கிற கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அளவுக்கு போகிற ஆழத்தில் இருப்பதா அது சொல்லப்படுது. இன்னொரு பக்கத்து ஃபாதர், இஸ்ரேல் வைத்திருந்த அந்த அயன் டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை ஈரான் அடிச்சிருக்கு ஃபாதர். அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஏன்னா உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஹோப்பா இஸ்ரேல் சொல்லிக்கிட்டு இருந்தது, எங்க வான்பரப்பில் யாருமே எங்களை அட்டாக் பண்ண முடியாது, எங்கள்கிட்ட அயன் டோம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை எப்படி ஃபாதர் ஈரான் உடைச்சிச்சு? கடந்த 5 ஆண்டுகளில் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் இஸ்ரேல் பெரிய முதலீடுகள் செய்திருக்கிறது என்பதனுடைய வெற்றியை அது காட்டுகிறது. ஈரானுடைய வான் பரப்பு அரண்களை இஸ்ரேல் முற்றாக அழித்தது உண்மைதான். ஆனால் இஸ்ரேலினுடைய வான் பரப்பு அரண்கள் ஊடுருவப்பட முடியாத தன்மை கொண்டவை என்கின்ற ஒரு ஆணவம் இஸ்ரேலுக்கு இருந்தது. அந்த ஆணவம் தகர்க்கப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான பாதுகாக்கப்பட்ட மையங்களுக்கே இலக்கு வைத்து தாக்க முடியும் என்பது நிரூபிக்கப்பட்டது. ஃபாதர், இதுல குறிப்பா ஃபாதர், இந்த ஈரான் இஸ்ரேல் இதற்கு பின்னால் அணிவகுக்கிற அந்த நாடுகளை பற்றியும் நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன் ஃபாதர். இப்ப இஸ்ரேலுக்கு பின்னால் அமெரிக்கா மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பார்க்க முடியுது. ஆனால் ஈரானுக்கு பின்னால் வடகொரியா குரல் கொடுக்கிறது, சீனா பேக்கப்ல இருக்கதா சொல்லப்படுது, ரஷ்யா இருக்கதா சொல்லப்படுது. இது ஒரு உலக ஒழுங்கையே மாற்றுகிறதுக்கான ஒரு அடிநாதமா ஃபாதர் எடுத்துக்கொள்ளலாம். இந்த கைடட் மிசைல்ஸ் என்று சொல்வோம், அதாவது வழிநடத்தப்படும் ஏவுகணைகள். ஈரானினுடைய அந்த இரும்பு பாதுகாப்பு வளையத்தை, அயன் டாம், இரும்பு கோபுர பாதுகாப்பு வளையத்தை ஈரானால் ஊடுருவி தாக்க முடிந்திருக்கிறது என்றால் ரஷ்யா மற்றும் சீனா வழங்கிய தொழில்நுட்ப உதவிகள் அதற்குள் இருக்கும் என்பது உறுதி. எனவே எதிர்பார்க்கப்பட்டபடி ஐரோப்பிய நாடுகள் முழுதாக இஸ்ரேலுக்கு பின்னால் அணிதிரளவில்லை. அமெரிக்காவில் குறிப்பாக ட்ரம்ப் நிர்வாகத்தின் அந்த மாகா மூவ்மெண்ட் என்று சொல்வார்கள், அது 2ஆக பிளவுபட்டு நிற்கிறது. நேரடியாக போருக்குள் நாம் நுழைய வேண்டுமா வேண்டாமா என்கின்ற அந்த கேள்வி அடிப்படை ட்ரம்ப் அவர்களினுடைய ஆதரவு தளத்தையே 2ஆக பிரித்திருக்கிறது. வெளிநாடுகளில் ஆட்சி மாற்றங்கள் செய்வது நமது வேலை அல்ல என்கின்ற நிலைப்பாடு உடையவர்களும், இஸ்ரேலை விட்டுக் கொடுக்க முடியாது என்கின்ற நிலைப்பாடு உடையவர்களும் கடுமையாக உள்ளுக்குள் மோதிக்கொள்கிறார்கள். எனவேதான் அமெரிக்கா இன்னும் களத்தில் இறங்கவில்லை. அவ்வகையில் பார்த்தால் நீங்கள் சொல்வது சரிதான். அமெரிக்கா மட்டும்தான் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்கிறது. ஈரானுக்கு ஆதரவாக வடகொரியா, சீனா, துருக்கி, ரஷ்யா என்று பல நாடுகள் பின்புலத்தில் அணிதிரள்வதாகவே தெரிகிறது. ஃபாதர், இந்த அணிதிரள்ல அமெரிக்கா எதிர்பார்க்கல ஃபாதர். ஈரானுக்கு பின்னால் இவ்வளவு பெரிய உலக நாடுகள் எதிர்பார்க்கவில்லை என்று நாம் சொல்ல முடியாது. அது அப்படி நாம் நினைத்தால் நாம்
நம்மை மேதாவிகள் என்று நினைத்துக் கொள்கிறோம் என்று அது எதிர்பார்த்துத்தான் அவர்கள் இருந்திருப்பார்கள். ஒரு அடிப்படையில் நான் சொல்வதைப் போல ஆபரேஷனல் சக்சஸ் அச்சீவிங் ஸ்ட்ராட்டஜிக் ஒப்ஜெக்டிவ்ஸ் இது சாத்தியமா என்கின்ற கேள்வியின் அடிப்படையில் தான் அமெரிக்காவினுடைய இந்த தயக்கத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. காரணம், தாக்குதல் நடத்தி விடலாம். மேலும் பல காசாவில் எப்படி இஸ்ரேல் ஒரு இரக்கமற்ற அழிவை நிகழ்த்துகிறதோ அதே போல ஏன் டெஹ்ரானிலும் கூட அழிவை நிகழ்த்துகின்ற ஆற்றல் இஸ்ரேலுக்கோ அல்லது அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து தாக்குதலுக்கோ உண்டு. ஆனால் அதனால் எந்த இலக்குகளுக்காக இந்த போர் தொடங்கப்பட்டதோ அந்த இலக்குகளை எட்ட முடியுமா என்கின்ற கேள்வி. இலக்குகளை எட்டாமல் நீங்கள் அழிவை மட்டும் கொணர்ந்து என்ன ஆக போகிறது? அந்த அதிகார அமைப்பு தொடரப் போகிறது. அது இப்போது இருந்ததை விட மிக கடுமையான ஒரு அணுகுமுறை எடுக்கப்படுகிறது. ஒட்டுமொத்த பிராந்தியத்தையே அது பெரும் வன்முறைக்கும் அழிவுகளுக்கும் விட்டு செல்லக்கூடும் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? எனவே இஸ்ரேல் நாட்டினுடைய நிபுணர்கள் சிந்திப்பதை போலத்தான் ஏன் தோழமை நாடுகளின், அமெரிக்கா உள்ளிட்ட தோழமை நாடுகளின் நிபுணர்களும் சிந்திக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. அந்த ஒரு டிலம்மா, ஒரு தயக்க நிலை என்பது தெளிவாக தெரிகிறது. ஆம், இன்னும் பல தாக்குதல்களை நடத்த முடியும். ஈரான் வான்பரப்பிற்கு இன்னும் பல முறை இஸ்ரேல் விமானங்கள் சென்று வர முடியும். காசாவை போல் சில நகரங்களை அதை அழித்து ஒழிக்க முடியும். ஆனால் தான் நினைக்கின்ற விரும்புகின்ற இலக்குகளை எட்ட முடியுமா என்பதில் ஐயப்பாடு இருக்கு. ஃபாதர், இந்த இலக்குகளை பற்றி நம்ம பேசுறதுக்குள்ளாரே ஃபாதர், இப்ப இந்த ஈரானுடைய அரசியல் தலைமையா இப்ப இருக்கிற காமினி அவரை கொலை செய்வதற்கான திட்டங்களும் ஒரு இதுல இருக்கு அப்படி சொல்லப்படுது ஃபாதர். அதை பற்றின எதுவும் செய்தி அப்டேட் இருக்கா ஃபாதர்? அது எளிதுதான். அதை அவர்களால் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் செய்து விடுவார்கள். அதில் ஒன்றும் இப்படி ஒரு உளவு அமைப்பினுடைய தலைவரையே அவர்கள் அழித்தொழிக்க முடியும் என்றால், ராணுவத்தின் கட்டளை தளபதியை அழித்தொழிக்க முடியும் என்றால், ஈரானினுடைய அரசியல் தலைமையை அழிப்பது ஒன்றும் அவ்வளவு எளிது அல்ல. ஆனால் அப்படி இப்போது இருக்கின்ற அரசியல் தலைமையை அழிப்பதன் மூலம் தங்களினுடைய ராணுவ அரசியல் இலக்குகள் எட்டப்பட முடியுமா என்கின்ற கேள்விக்கு பதில் இல்லை அவர்களிடம். அந்த பதில் இல்லாத காரணத்தினால்தான் அவர்கள் அதை செய்யாமல் இருக்கிறார்கள். மற்றபடி ஈரானினுடைய அரசியல் தலைமையை அழித்தொழிப்பது அவர்களால் இயலாத காரியமாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஃபாதர், இந்த சூழல், இந்த பதட்டம் இந்த மூன்றாவது உலகப் போரை நோக்கி நகர்த்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் பக்கட்டும் இருக்கு ஃபாதர். அதற்கான வாய்ப்புகள், அதுக்கான ப்ராபபிலிட்டில எதுவும் இருக்கா ஃபாதர்? இல்ல, மூன்றாவது உலகப் போருக்கு இட்டு செல்லாது. காரணம், நேரடியாக ரஷ்யா இந்த போருக்கு வரப்போவதில்லை. அதற்கு ஏற்கனவே ஈரான், உக்ரைன் அந்த போரை கையாள்வதே முழு கவனமாக இருக்கிறது. எப்போதுமே சீனா நேரடி மோதலுக்கு வராது. தன்னுடைய அடிப்படை நலன்கள் பாதிக்கப்பட்டால் ஒழிய அது நேரடி மோதலுக்கு வரவே வராது. இன்று உலகத்தில் இருக்கிற ஒரு புத்திசாலி நாடு என்று சொல்லலாம். புத்திசாலி நாடு சீனா. சோ நேரடியாக அது வராது. அரபு வளைகுடா பகுதியில் ஈரான் நாட்டை, இஸ்ரேலை எந்த அளவுக்கு ஏனைய பல அரபு நாடுகள் வெறுக்கின்றனவோ அதே அளவுக்கு குறிப்பாக சுன்னி பிரிவு இஸ்லாமிய நாடுகள் ஈரானை வெறுக்கின்றன. எனவே ஈரானுக்கு ஆதரவாக இப்ப சவுதி அரேபியாவோ அல்லது ஜோர்டானோ, ஏன் இன்றைய சிரியாவோ, இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஈரானுக்கு இதுவரை நாம் சொன்னதை போல அதனுடைய வலிமையான ஆதரவு களங்களாக இருந்த ஹெஸ்போல்லா, ஹமாஸ், சிரியாவினுடைய ராணுவ அமைப்பு, இவையெல்லாம் இன்று பலவீனப்பட்டு இருக்கிறது. ஈராக்கில் அமெரிக்கா நேரடியாக வந்தால் ஈராக்கில் இருக்கிற ஈரானின் ஆதரவு சக்திகள் அமெரிக்க முகாம்கள் மீது கடுமையான தாக்குதல்கள் தொடங்கக்கூடும். ஆனால் நீங்கள் சொல்வதை போல ஒரு மூன்றாவது உலக போரோ அல்லது பெரும் நேரடி போரோ வருகின்ற அளவுக்கு ஈரானுக்கு ஆதரவாக நேரடியாக இறங்குவதற்கு நாடுகள் முன்வராது. ஆயினும் நாம் சொன்னதை போல மறைமுகமாக இன்று இந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அவை இஸ்ரேலுக்குள் நுழைந்து துல்லியமாக தாக்குதல்கள் நடத்த முடிகிறது என்றால் ரஷ்ய, சீன உதவி இல்லாமல் அந்த அளவுக்கு ஒரு திறம்பட அந்த தாக்குதல்கள் நடத்த முடியாது. ஃபாதர், இந்த போர் சூழல் இனி வரும் காலம் இது எப்படி ஃபாதர் டிராவல் ஆகும்? இதுல என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு ஃபாதர்? அடுத்து நம்ம எதிர்பார்க்க அடுத்த ஒரு வாரம் எப்படி நகரும் ஃபாதர்? ஒட்டுமொத்த பிராந்தியமும் ஒரு பெரும் போர் சூழலுக்கும் போரின் ஒரு கவலை மிகுந்த அனார்த்தங்களுக்கும், நீங்க காசால பாக்குறீங்கல்ல, என்ன மானுடம் ஒரு இதை விட மோசமாக படுகொலை செய்யப்பட முடியாது பொது மானுடம் என்பது நம்ம காசால நம்ம பார்க்கிறோம். அந்த சூழல் அந்த பகுதிக்கும் நிலவுமோ
ஒரு பொது பாதுகாப்பற்ற நிலை வந்துவிடுமோ என்கின்ற அச்சம்தான் நமக்கு அதிகமாக இன்று எழுகிறது. நேரடியாக அமெரிக்கா இந்த போருக்கு ஒருமையானால் இன்னும் அது மிகவும் கடுமையான ஒரு சூழலை உருவாக்கக்கூடும். 21ஆம் நூற்றாண்டு அதிக அமைதியை காண்கின்ற ஒரு நூற்றாண்டாக இருக்கும் என்று ஆசையோடு நாம் கனவு கண்டோம். அந்த கனவு நம் கண்முன்னே தகர்ந்து கிடப்பதை பார்க்கிறோம். அந்த பிராந்தியம் மிக மிக மோசமான ஒரு அழிவு பிராந்தியமாக மாறுகின்ற ஆபத்து இருக்கிறது. கண்டிப்பா ஃபாதர், உங்களுடைய இந்த நேரத்திற்கும் இந்த வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் ஃபாதர். நன்றி.